எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா மூணார்ல கெசேல் வில்லா ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் தான். அருமையான ஒரு ரெசார்ட்னு சொல்லலாம். ஸ்விம்மிங் பூல் பாருங்க, பெரிய ஸ்விம்மிங் பூல். தனியா இந்த மாதிரி ஒரு வில்லா மாதிரி ஒரு 4 வீடுன்னு சொல்லலாம், 4 வில்லான்னு சொல்லலாம். அது பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல். அருமையா இருந்துச்சு கிளைமேட்டு. நாங்கள் ஒரு ஜூன் மாதம் இது வந்து கம்பெனி விசிட்டாக போயிருந்தோம். ஸோ வந்து நான் வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் வரும்போது நம்ம ரிசப்ஷன் இருக்கும். இங்கே ரிசப்ஷன் கீழே தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் உங்களுக்கு டைனிங் ஹால். ஸோ இங்கே வந்து கீழேயும் ரூம்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போனால் அங்கேயும் ரூம்ஸ் இருக்குது. பெரிய ஒரு ஏரியா, நல்ல ஃபுல் ட்ரீஸு, நல்ல காற்று, நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கிற ஏரியா அது. நிறையா ஏலக்காய் தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் இறங்கி வரணும், உள் வழியில் வந்து தான் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ரூட் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே மேலே போனால் தான் அந்த ரெசார்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. இந்த மேலே ரூட்டில் போனால் உங்களுக்கு அந்த வீடு வித்து பூல் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரூமோட என்ட்ரன்ஸ். நாங்கள் தங்கியிருந்த ரூம். கீழே பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பெட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம், அதே மாதிரி தனியாக ஒரு ரூம்ஸ் இருக்குது. இங்கே வந்து தனியாக ஒரு ரூமு. இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு தனி ரூம் இந்த மாதிரி வித் டோரு. அதே மாதிரி ஹாலில் வந்து கவுச் இருக்குது, ஒரு பெட் இருக்குது, சோஃபா, கவுச்சு. அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ரூம்ஸ் இருக்குது. மேலே போனால் ஸ்டேர் கேஸில் இந்த ஸ்டெப் ஏறி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரூஃப் நல்லா வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரூஃபில் ஒர்க்கெல்லாம் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து குனிஞ்சு தான் போகணும், தலையில் இடிக்கும். அந்தளவுக்கு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரூம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு தங்கலாம், மேலேயும் தங்கலாம். ஸோ வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எனக்கு ப்ரைஸ் பற்றிலாம் நான் கேட்கல. ஸோ இந்த மாதிரி வியூ நல்லா அருமையாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலோட வியூ பார்க்கலாம் ஓப்பனில். அதே மாதிரி அங்கே ஒரு வியூ இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வியூ. பெட்டு, இந்த பெட்டு வந்து ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் பெட்டு ஃபுல்லாக நல்லா இது பண்ணும். அதே மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு வந்து பெட் வந்து கொடுக்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அந்த பெட்டு அது நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வர்றவங்க தனியாக வந்தாலும் வரலாம். இங்கே இல்லைன்னா உங்களுக்கு கீழேயும் உங்களுக்கு வந்து தனி ரூம்ஸ் இருக்கும். ஃபேமிலியாக ஒரு 4 பேர் வர்றீங்க, இல்லைன்னா ஒரு 6 பேர் வர்றீங்கன்னா இந்த ரூம் எடுக்கலாம். பெட்டு வசதி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து தங்கலாம். ஓகே, மற்றபடி ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் நல்லா தான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சூப்பராக இருந்தாலும் வீடியோ எடுத்தேன். ஏன்னா போகிறவங்க கண்டிப்பாக மூணாரில் இந்த ரெசார்ட் புக் பண்ணிட்டு போய் பாருங்க ஒரு டைம் ஆச்சு. மெயினாக அந்த ஸ்விம்மிங் பூல் நல்ல ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் நம்ம வெளியூர்லேருந்து இங்கே வந்து இங்கே மூணாரில் வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நாங்கள் போகும்போது சரியான மழை, முதல்ல குளிர், காற்று. அதனால் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல ஸ்விம்மிங் பூலில். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் குளித்தோம், அவ்வளோதான். ஏன்னா அந்த வெயில் சீசன் இருக்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண தோணும். இது ஒரு வியூ. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், நல்ல வியூ. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் மரங்கள் தான், காற்று, மரங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அருமையாக இருந்துச்சு. ரூமே எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மரங்கள். நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா வியூ நல்லா பண்ணியிருக்காங்க. கிளீனாக, நீட்டாக, ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து கீழே இருந்து இங்கே நடந்து வரணும். இது வந்து காலையில் எடுத்தது. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 ஆயிடுச்சு. இனியும் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்து மழையாக இருக்குது. மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் கேரளாவில். ஸோ மழையும் இருக்குது, காற்று. அதே மாதிரி நல்ல சில்னஸ்ஸு. காற்று இருக்கனால சில்னஸும் அதிகம். மழை லைட்டாக தூரல் போட்டிருக்கு. ஸோ வந்து பனிமூட்டம் எல்லாமே இருக்குது. அருமையான கிளைமேட்டான சூப்பராக இருக்குது.
மேகமூட்டம் இருக்குது தெரியுது, பனிமூட்டம்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கு. நல்ல ஏரியா, ஃபுல் வந்து பெரிய ஏரியா. இங்க சின்ன ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல பார்த்தீங்கன்னா நீங்க போட்டிங் வேற பண்ணலாம். சின்ன ஒரு கையாக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா சின்ன ஒரு போட் இருக்கு. நீங்க அதில் தனியா உட்காந்து நீங்க வந்து போயிட்டு வரலாம். ஆளெல்லாம் எவ்வளோ தெரியல, ஆனா உங்களுக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட்லாம் அங்கே இருக்கு. நாங்கள் சேஃப்டி ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணல, ஆனா சேஃப்டி ஜாக்கெட் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி எடுத்துட்டு நீங்களே போயிட்டு வரலாம். போயிட்டு நல்லா அழகா கொஞ்ச நேரம் போய் ஹாயா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயா மூவ்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். இதுதான் இங்க வழி. மேலே போனீங்கன்னா கீழே அந்த ரைட் சைட்ல போனோம்னா நாங்க அங்கெல்லாம் ரூம் அதெல்லாம் போய் பார்க்கல, ஏன்னா அங்க நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. ஃபேமிலியா இருந்தாலும் நாங்கள் போகல, நாங்கள் கம்பெனி விசிட் போனாலும் நான் அங்கெல்லாம் போகல. ஸோ ஜஸ்ட் இங்கே வெளியே மட்டும் எடுத்தேன். இங்கே வந்து சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு விளாட்றதுக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு மேலே ஒரு டென்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட் ஃபயர் கேம்ப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் குழந்தைகளுக்கு விளாட்றதுக்கு நிறைய ஏரியா இருக்கு. நல்லா வந்து பிளசண்டான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். நீங்க ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கயாக்கிங் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே சின்னதாக ஒரு லேக் மாதிரி இருக்குது. இங்கே போட்டு சேஃப்டி ஜாக்கெட் இருக்குது, சேஃப்டி ஜாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்னமோ தனியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகேங்க, அத்தனை கொஞ்சம் ஓகே. இவர் தான் நம்ம போட்டு டிரைவர், போட் மாஸ்டர், ரைடிங் மாஸ்டர். கொஞ்சம் கஷ்டம் தான் இது டிரைவ் பண்ணுறதுக்கு. நாங்கள் அப்படியே ஓட்டி போயிட்டு வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஏன்னா நல்லா இருந்தாலும் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். அருமையான ரெசார்ட்டு, போகிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. அங்கே அவங்களோட ஆன்லைனில் இருக்கும். நீ ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கேட்டு கூட நீங்கள் போகலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது நல்ல ரெசார்ட்டுங்க, அதனால தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஓகே, பை.